வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகு கேது இருக்குல்லவா, இந்த ராகு கேது மிகப்பெரிய ஒரு தாக்கங்களை நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். ஆனா ஆரம்பத்தில் அது உங்களுக்கு ஒண்ணுமே தெரிந்திருக்காது. போக போக உங்களுடைய நண்பர்கள் உங்களிடம் தேவையில்லாத வேலைகளை செய்வது, நம்பிக்கை துரோகங்களை உங்களுக்குள்ள உருவாக்குவது, நீங்கள் நினைத்தாலுமே சில விஷயங்கள், அதுவும் பண விஷயத்தில் உங்களை ஏமாற்றிய நண்பர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அது இணைத்திற்குமே காரணமாக இருந்தது உங்களுடைய நண்பர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு சோதனையை கொடுக்கணும் அப்படின்னாங்க இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரியான சில செயல்களை செய்து கொடுத்தாங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாம தாங்க இருக்கும். நீங்க யாரையும் எளிதாக நம்பக்கூடிய குணம் கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க. அதனால நீங்க உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், புதிதாக பேசக்கூடிய நபர்களை கூட நீங்க உடனடியாக நம்பி விடுவீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களை மிகவும் பாதித்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகளையும் கொடுத்திருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன ஏமாற்றங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் என அனைத்துமே நிச்சயமாக உருவாகவும் செஞ்சிருக்குங்க. 3 முக்கியமான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். முதல் பிரச்சனையாக இருப்பது, நீங்க நம்பிய நண்பர்கள் உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்களிடம் பகிர்ந்திருப்பாங்க. அதனால உங்களை பின்னால போய் பேசியிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முதல் ஒரு பிரச்சனையா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா நீங்க நம்பிதான் அவங்ககிட்ட கூறியிருப்பீங்க. நம்முடைய நண்பர்கள் யாரிடம் போய் கூற மாட்டாங்க அப்படின்னு சில நபர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை கூறியிருப்பீங்க. உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் கூறியிருப்பீங்க. ஆனா அதை போய் மற்றவங்ககிட்ட கூறி உங்களுடைய வாழ்க்கையில அவங்க பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பாங்க. இது முதல் விஷயமா இருக்கும். இரண்டாவதாக இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டவங்க உங்களுடைய முயற்சிகளை தடுக்க முயற்சித்திருப்பாங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். இவங்க நம்ம கூடவே இருக்கல, நம்ம கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக இருந்த நபர்கள் என்பதை நீங்கள் போக போக அறிந்து கொள்வீங்க. மூணாவதா இருப்பது, உங்களுடைய தேவைக்கான உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஆதரவு கொடுக்காம உங்களுடைய வெற்றிக்கு பிறகு மட்டுமே அருகில் வந்த சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இந்த 3 நபர்களும் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்களையும் சில நம்பிக்கைகளையும் குலைத்திருப்பார்கள். சில அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கவும் உங்களை வைத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களையே நீங்கள் அறியாமல் நடந்த சில முக்கியமான தவறுகளினால் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நட்பு வட்டாரத்தில் நிச்சயமாக உருவாகி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பல திட்டங்கள் இருந்தும் அவை நிறைவேறாமல் போனதற்கு இந்த ராகு கேது முக்கியமான ஒரு காரணங்களாக இருந்திருக்கும். உள்ளுக்குள்ள எவ்வளவோ திட்டங்கள் இருக்கும், எவ்வளவோ வழிகள், எந்த ஒரு வேலைக்கு போகலாம், ஏதாவது ஒரு பிசினஸ்ல தொடங்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள 1000 ஐடியாக்கள் இருக்கும். ஆனா அதை தொடங்க விடாம இந்த ராகு கேது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளா பண்ணி கொண்டேதாங்க இருக்கும். இந்த ராகு உங்களுக்கு ஒரு பல புதிய எண்ணங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க ஒரு எண்ணங்களை வைத்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு எண்ணங்களை பண்றதுக்கு முன்பாக, அதுக்கு முன்பாக பல புதிய எண்ணங்கள் வரும். இதை பண்ணவா அதை பண்ணவா அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனா இந்த கேது பகவான் அவற்றை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மனதில் சந்தேகத்தை உருவாக்கி கொள்வாங்க. இதனால இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா இதனால நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் உண்டாகும், நம்மளால இதை பார்க்க முடியுமா, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், நம்மளால எங்கேயும் செல்ல முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கெல்லாம் பதில் கிடைக்காம நீங்க அதிகமாக யோசித்து நம்ம தொடங்கலாம், இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் வருடங்கள் போட்டோம் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நீங்க தொடங்காம சில ஆண்டுகள், சில வருடங்கள், சில மாதங்கள்ல அப்படியே நீங்க போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க தொடங்காமல் போட்ட விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். பாதியில் நின்றிருக்கும் பல விஷயங்கள், ஒரு திட்டத்தில் நீங்க முழுமையாக கவனம் செலுத்த முடியாத நிலைமைகள் கூட இந்த ராகு கேதுவால் உங்களால உருவாகி இருக்கும். இடையில் உங்களுடைய மனம் கூட மாறி இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்க செய்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா பாதியிலே உங்களுடைய மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்க அதிகமாக யோசிப்பது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தடைகளாக இருந்திருக்கும். அந்த தடைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆரம்பத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளாம அதை பற்றி அதிகமாக யோசித்து அதிலேயே நீங்க சிக்கலான ஒரு நபராகவும் நிச்சயமாகவும் நீங்க மாறியிருப்பீங்க. ஆனா அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தான் இருக்கும். இதனால பல நல்ல வாய்ப்புகளை கூட நீங்கள் தவற விட்டிருப்பீங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு வாய்ப்புகளை நம்ம ஏன் இழந்தோம், எந்த ஒரு காரணத்திற்காக இழந்தோம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேட்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இந்த அதிகமான சிந்தனைக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம்.
நம்பிக்கை குறைவு, அது மட்டும் இல்லாம கடந்த அனுபவங்களின் தாக்கம், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நிச்சயமா ஆளாக்கப்பட்டிருக்கும். இதனால நீங்க எதையும் தொடங்கும் முன்பே அதனுடைய முடிவை பத்தி பயப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால எதையும் உங்களால முழுமையா இறங்கவும் முடியாது. இறங்கி பண்ணணும் அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாகி இருக்கும். இந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்ததற்கான சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க ஒரே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாம போயிருக்கும். அதனால பல திசைகள்ல நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதனால ஒரே ஒரு விஷயத்துல உங்களால என்ன பண்றதுன்னு தெரியாம பல விஷயங்களுக்கு ஆளான சூழ்நிலைகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? ராகுவின் ஒரு ஆற்றலாக இருக்கும். அது உங்களுக்கு பல வாய்ப்புகளை காட்டும். பல வாய்ப்புகள்ல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம சில முடிவுகளையும் உங்களுக்குள்ள எடுக்கவும் வைக்கும். ஆனா எதையும் நீங்க முழுமையா பிடித்து நிற்க விடாமல் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இதனால நீங்க ஒரே ஒரு நேரத்துல பல விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. அந்த பல விஷயங்கள்ல இருந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் என்பது நடக்கவும் செய்யும். ஆனா அந்த ஒன்றிலுமே முழுமையா உங்களால வெற்றி பெற முடியாம அதுலயும் பல சிந்தனைகள், இந்த ஒரு வேலை நமக்கு நல்லா போகுமா போகாதா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் கேட்டு அதனையும் நீங்கள் பாதியிலே நிறுத்தி விடுவீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். நான் இந்த கூறிய அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன, இனிமே எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அதுவும் இந்த குறிப்பிட்ட 4 முதல் 5 நாட்களுக்குள்ளேயும் இது அனைத்துமே நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த காலத்திற்கு இந்த ஒரு காலத்திற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகுவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போலியான நண்பர்களை தெளிவாக காட்டி விடுவாங்க. யார் உங்க கூட போலியான நபர்களாக இருக்காங்க, உங்களை சுத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணங்களாக இருப்பது யார் என்பதை தெளிவாக காட்டி விடுவார்கள். யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்க என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து உங்களை விலகவும் வைப்பாங்க. அதே ஒரு சமயத்துல உங்களுக்கு உண்மையான ஒரு ஆதரவு தரக்கூடிய புதிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வருவார்கள். அவர்கள் வந்து உங்களை உடனடியாக புரிந்து கொள்வாங்க. புரிந்து கொண்டு உங்களுக்கு அவங்க உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. நீங்க மனசுக்குள் வைத்திருந்த சில திட்டங்களை இனிமே வெளியில் நீங்க செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. மனசுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பயங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்திருக்கும். அது அனைத்துமே இனிமே உங்களுக்குள்ள வெளியே தெரிய ஆரம்பிக்கும். முன்பு இருந்த பயம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து குறைஞ்சு செயலில் இறங்கக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யும். உங்களுடைய முயற்சிகள் மெதுவாக வெற்றியாக மாறும். உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே இனிமே வெளியே மெதுவாக வெற்றியாக மாற ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வருமானம் நிலையானதாக மாறிவிடும். முன்பு இருந்த பண அழுத்தங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்கும். ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு கவலைகள், எவ்வளவு கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு தெளிவு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்க சம்பாதிப்பதையும் சேமிப்பதையும் சரிவாக நீங்க எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு நீங்க கத்துக்கொள்வீங்க. நம்ம சம்பாதித்தா மட்டும் போதாதுங்க. ஒரு மனிதன் சம்பாதித்தால் அதுல 30% நீங்க சேவிங்ஸுக்கு ஒதுக்கணும். அப்படி ஒதுக்குனா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒருபோதும் உங்களோட வாழ்க்கையில வெற்றியை பெறவே முடியாது. நான் சொல்வது குறைந்தது 30%, அதிகபட்சம் 50ல இருந்து 70% வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைத்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா வர முடியுங்க. நீங்க இனிமே அதிகமா யோசிக்கக்கூடிய குணம் இனிமே உங்களுடைய பலமாக மாற ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆழமாக யோசிக்கப்பட்ட முடிவுகளாக இருக்கும். அதனால உங்களுடைய வெற்றியை நீங்களே நிச்சயமா தேர்ந்தெடுத்தும் கொள்வீங்க. இந்த ராகு கேதுவுக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன தெரியுமா? புதன்கிழமை என்று விநாயகர் இல்லைனா நாகராஜர் கோவிலில் விளக்கை ஏற்றி ஓம் ராகவே நமக மற்றும் ஓம் கேதவே நமக என்று நீங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஜெபித்து இது உங்களுடைய மனதை நிலைப்படுத்தி கொடுக்கும். ராகு கேதுவால் இனிமே எந்த விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தவும் செய்யாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில காதல் உறவில் இனிமே தெளிவுங்கிறது பிறக்கும். சந்தேகங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். புரிதலும் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யும். இனி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணமா உங்களுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்திருக்குங்க. உங்களுடைய வாய்ப்புகளை இனிமே நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்வீங்க. அதற்கான திறனும் உங்களுக்கு நிச்சயமா வரவும் ஆரம்பிக்கும். நீங்க எதையும் தவற விடாம அதை சரியான நேரத்தில் பிடித்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாறி விடுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாகவும் இனிமே நிச்சயமாக இருக்கும்.
இதுதான் உங்களுடைய பாதை என்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தானாகவே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பிறப்பானது, ஒரு முடிவானது நிச்சயமா உங்களால எடுக்க முடியும். இனி உங்களுடைய வாழ்க்கையில சரியான மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருப்பாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் எல்லாமே இனிமே ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே இந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மாற்றத்தின் ஒரு தொடக்கமாகத்தாங்க இருக்கும். குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவுக்கு நீங்க வந்து விடுவீங்க. தோல்வியிலிருந்து ஒரு வெற்றிக்கும் செல்லக்கூடிய ஒரு புதிய பயணமாகவும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்க பாருங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஆற்றலாக இருக்கும். அது உங்களுக்கு பல வாய்ப்புகளை காட்டும். பல வாய்ப்புகள்ல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம சில முடிவுகளையும் உங்களுக்குள்ள எடுக்கவும் வைக்கும். ஆனா எதையும் நீங்க முழுமையா பிடித்து நிற்க விடாமல் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இதனால நீங்க ஒரே ஒரு நேரத்துல பல விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அந்த பல விஷயங்கள்ல இருந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் என்பது நடக்கவும் செய்யும். ஆனா அந்த ஒன்றிலுமே முழுமையா உங்களால வெற்றி பெற முடியாம அதுலயும் பல சிந்தனைகள், இந்த ஒரு வேலை நமக்கு நல்லா போகுமா போகாதா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் கேட்டு அதனையும் நீங்கள் பாதியிலே நிறுத்தி விடுவீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். நான் இந்த கூறிய அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன, இனிமே எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அதுவும் இந்த குறிப்பிட்ட 4 முதல் 5 நாட்களுக்குள்ளேயே இது அனைத்துமே நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த காலத்திற்கு இந்த ஒரு காலத்திற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகுவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போலியான நண்பர்களை தெளிவாக காட்டி விடுவாங்க. யார் உங்க கூட போலியான நபர்களாக இருக்காங்க, உங்களை சுத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணங்களாக இருப்பது யார் என்பதை தெளிவாக காட்டி விடுவார்கள். யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்க என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து உங்களை விலகவும் வைப்பாங்க. அதே ஒரு சமயத்துல உங்களுக்கு உண்மையான ஒரு ஆதரவு தரக்கூடிய புதிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வருவார்கள். அவர்கள் வந்து உங்களை உடனடியாக புரிந்து கொள்வாங்க. புரிந்து கொண்டு உங்களுக்கு அவங்க உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. நீங்க மனசுக்குள் வைத்திருந்த சில திட்டங்களை இனிமே வெளியில் நீங்க செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. மனசுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பயங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்திருக்கும். அது அனைத்துமே இனிமே உங்களுக்குள்ள வெளியே தெரிய ஆரம்பிக்கும். முன்பு இருந்த பயம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து குறைஞ்சு செயலில் இறங்கக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யும். உங்களுடைய முயற்சிகள் மெதுவாக வெற்றியாக மாறும். உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே இனிமே வெளியே மெதுவாக வெற்றியாக மாற ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வருமானம் நிலையானதாக மாறிவிடும். முன்பு இருந்த பண அழுத்தங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்கும். ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு கவலைகள், எவ்வளவு கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு தெளிவு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்க சம்பாதிப்பதையும் சேமிப்பதையும் சரிவாக நீங்க எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு நீங்க கத்துக்கொள்வீங்க. நம்ம சம்பாதித்தா மட்டும் போதாதுங்க. ஒரு மனிதன் சம்பாதித்தால் அதுல 30% நீங்க சேவிங்ஸுக்கு ஒதுக்கணும். அப்படி ஒதுக்குனா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒருபோதும் உங்களோட வாழ்க்கையில வெற்றியை பெறவே முடியாது. நான் சொல்வது குறைந்தது 30%, அதிகபட்சம் 50ல இருந்து 70% வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைத்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா வர முடியுங்க. நீங்க இனிமே அதிகமா யோசிக்கக்கூடிய குணம் இனிமே உங்களுடைய பலமாக மாற ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆழமாக யோசிக்கப்பட்ட முடிவுகளாக இருக்கும். அதனால உங்களுடைய வெற்றியை நீங்களே நிச்சயமா தேர்ந்தெடுத்தும் கொள்வீங்க. இந்த ராகு கேதுவுக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன தெரியுமா? புதன்கிழமை என்று விநாயகர் இல்லைனா நாகராஜர் கோவிலில் விளக்கை ஏற்றி ஓம் ராகவே நமக மற்றும் ஓம் கேதவே நமக என்று நீங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஜெபித்து இது உங்களுடைய மனதை நிலைப்படுத்தி கொடுக்கும். ராகு கேதுவால் இனிமே எந்த விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தவும் செய்யாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில காதல் உறவில் இனிமே தெளிவுங்கிறது பிறக்கும். சந்தேகங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். புரிதலும் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யும். இனி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணமா உங்களுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்திருக்குங்க. உங்களுடைய வாய்ப்புகளை இனிமே நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்வீங்க. அதற்கான திறனும் உங்களுக்கு நிச்சயமா வரவும் ஆரம்பிக்கும். நீங்க எதையும் தவற விடாம அதை சரியான நேரத்தில் பிடித்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாறி விடுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாகவும் இனிமே நிச்சயமாக இருக்கும்.
இதுதான் உங்களுடைய பாதை என்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தானாகவே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பிறப்பானது, ஒரு முடிவானது நிச்சயமா உங்களால எடுக்க முடியும். இனி உங்களுடைய வாழ்க்கையில சரியான மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருப்பாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் எல்லாமே இனிமே ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே இந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மாற்றத்தின் ஒரு தொடக்கமாகத்தாங்க இருக்கும். குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவு